பூமணியினுடைய ஒவ்வொரு கதைகளும், அதாவது மனிதர்கள் வாழ்வதற்கு அவர்களுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேற்றங்களோ சூத்திரங்களோ மனப்பாட பாடல்களோ போதுமானதாக இல்லை. மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மத குருமார்கள் சொல்லக்கூடிய அந்த மத போதனைகள் பிரார்த்தனைகள் போதுமானதாக இல்லை. மனித சமூகத்திலே விளங்கக்கூடிய பண்பாட்டு நிறுவனங்களான பள்ளிக்கூடங்கள், கோயில்கள் போன்றவை போதுமான அளவுக்கு தங்களுடைய குடிகளை, அவர்களுக்கான விழுமியங்களை தர முடியாத இடத்தில் இருக்கும்பொழுது இந்த மனிதர்கள் எப்படி வாழ்வது, இங்கு எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, எப்படி வாழ்வது என்பதுதான் கண்டுபிடிக்கப்படவில்லை என்கிறார் ஜீன் பால் சார்த்தர். அப்படி மனித சமூகம் நாகரிகமான இந்த உலகத்தை எதிர்கொள்ள இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளை உடைத்து சமத்துவமாக வாழ்வதற்கான ஒரு வழியை காட்டக்கூடிய ஒரு முற்போக்கான எழுத்தாளராக, நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நாகரிகம் நிறைந்ததாகவும் மாற்றித்தரக்கூடிய எழுத்தாளராக பூமணி அவர்கள் திகழ்கிறார். பூமணி என்பவர் நம்முடைய காலத்தை ஏதோ ஒரு வகையில் மறுத்தவர். காலத்தை மறுக்கிறவர்கள் தான் எழுத்தாளர்களாக திகழ முடியும். இந்த சமூகத்தோடு இணக்கமின்மையை பேணுகிறவர்கள் தான் எழுத்தாளர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த சமூகம் இணக்கமாக இருக்க வேண்டும், சமத்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அவ்வாறு தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் பரிசோதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய எழுத்துக்களின் வாயிலாக. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்த ஒரு கலைஞன் பூமணி, அவருடைய நினைவை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.